இப்ப லேவியர் ராகமம் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல அங்க சில காரியங்கள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அங்க சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கிற பட்டியல்ல பைபிள் எடுக்க வேண்டாம், நீங்க நான் சொல்றதை மட்டும் கேட்டா போதும். அது சாப்பிடக்கூடாதுன்ற பட்டியல்ல என்ன வருது அப்படின்னா பன்றிக்கறி வருது. பன்றிக்கறி நம்ம பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு லேவியர் ராகமம் 11வது அதிகாரத்துல இருக்கு. நம்ம அதை படிக்கிறோம். படிச்சுட்டு பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, சரி. இப்போ நம்ம நார்த் இந்தியாவுக்கு போகிறோம், சரி, மணிப்பூருக்கு போகிறோம், நாகாலாண்டுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற பிரதானமான இறைச்சியே பன்றி இறைச்சி தான். அவங்க கலாச்சாரத்தில் பன்றி இறைச்சி தான் மிக முக்கியமான இறைச்சி. திருமணத்தில் என் நண்பர்கள் அங்கேருந்து வர நண்பர்கள் இருக்காங்க. திருமணத்தில் அவங்களுக்கு கொண்டு வர கிஃப்டில் பெரிய கிஃப்ட், நம்ம ஊரில் திருமணத்துக்கு கிஃப்ட்லாம் கொண்டு வருவாங்க, சீரெல்லாம் கொடுப்பாங்கன்னு வைங்களேன், கட்டில் பீரோ இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் திருமணத்திற்கு சீர் இந்த மாதிரி முக்கியமான கிஃப்ட்னு எது வரும்னா பன்றிகள் தான் வருமா. ஒரு பன்றியை கொண்டு கொடுத்தா அது பெரிய கிஃப்ட், அவ்வளோ மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஆகவே எல்லா சர்ச்சு ஃபங்க்ஷன்லேயுமே, நம்ம சர்ச்சு 3 நாள் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோன்னே பன்றி இறைச்சி தான் அங்கே பிரதானமாய் அவர்கள் அடித்து அவங்க சாப்பிடுவாங்க. அந்த பன்றி இறைச்சி இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடே இறங்காது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அவங்களும் ஒரே பைபிள் தான் படிக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் படிக்கிற அதே பைபிள் தான் அவங்களும் படிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த இறைச்சி சாப்பிடுகிறார்கள், நம்ம அந்த இறைச்சி சாப்பிட்றது இல்லை. நம்ம சவுத் இந்தியாவில் அதே லேவியர் ராகமம் 11வது அதிகாரத்தில் இன்னும் சில ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம், நம்ம சாப்பிட்றோமா இல்லையான்னு பார்க்கலாம். என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா நண்டு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஆமாம், நண்டு சாப்பிடக்கூடாது. வேற என்ன, ப்ரான்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. லாப்ஸ்டர் ப்ரான்ஸ்லாம் சாப்பிட்ற ஐட்டத்தில் வரலை. வேற என்ன, ஆக்டோபஸ்லாம் இருக்குது, ஆக்டோபஸ் சாப்பிடக்கூடாது. ஒட்டக கறி சாப்பிடக்கூடாது. முயல் கறி அது சாப்பிடக்கூடாது. இந்த ஐட்டம்லாம் நம்மளும் சிலது ஆட் பண்ணிக்கிறோம். நண்டுலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நண்டு ரசம் போட்டு குடித்தா நல்லது அப்படின்றோம். பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது, பைபிளில் போட்டிருக்கு. நண்டு சாப்பிட்டுக்கலாம். ஆகவே நம்ம சௌகரியத்திற்கு சில காரியங்களை நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம அசௌகரியத்திற்கு சில காரியங்களை நம்ம விட்டுறோம். ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கலாச்சாரமும் இணைந்து வருகிறது. நமக்கு பின்னாடி எதாவது சொன்ன கண்ணாடி, நம்ம ஒரு கண்ணாடி போட்டு அதை படிக்கிறதுனால சிலது நம்ம எடுத்துக்கிறோம், கிராண்டடாக எடுத்துக்கிறோம், சிலது தவிர்த்து விடுகிறோம்.